தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி. ஓம் ஸ்ரீநாதாதிகுருத்ரயம் கணபதிம் பீடத்ரயம் பைரவம் சித்தோகம் வடுகத்ரயம் வதயுகம் தூதைக்ரமம் மண்டலம் வீராண்யச்ச சதுஷ்டகஷ்டிநவகம் வீராவலி பஞ்சகம் ஸ்ரீமன்மாலினி மந்திரராஜதிகிதம் வந்தே குரோர்மண்டலம். குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. குரவே சர்வலோகானாம் விஷஜே பவரோகிணாம் நிதயே சர்வவித்யானாம் ஸ்ரீதக்ஷிணாமூர்த்தயே நமः. சாந்தம் தாந்தம் தபோனிஷ்டம் சாந்தானந்தகுரோத்வகம் பஜாமி யமினாம் ஸ்ரேஷ்டம் அவதூதம் மகர்நிசம் சர்வதேவகிருதாவாசம் சர்வலோகநமஸ்கிருதம் கிருபாவதாரம் லோகேஷ்யாः அவதூதம் உபாஸ்மஹே. உத்யத்தினத்திந்து கிரீடாம் துங்ககுஜாம் நயனத்ரயயுக்தாம் ஸ்மேரமுகீம் வரதாம் அங்குசபாசா பீஜகராம் பிரபஜே புவனேசீம். ஓம் ஸ்ரீமாத்ரே நமः. ஓம். தசமகா வித்தையில் இரண்டாவது வித்தை தாரா வித்தை. தாரா என்னும் பதத்திற்கு மிதத்தல், தாண்டும் சாதனம் என்றும் வடமொழியில் நட்சத்திரம் என்றும் பொருள். அதன்படி இந்த தேவியை வழிபடும் பக்தனை பாபம் என்னும் சமுத்திரத்தில் முழுகாமல் சம்சார சாகரத்தில் இருந்து நம்மை கடத்தி முக்தியை தரவல்லவள் இந்த தேவி. இந்த தேவியை தாரா, உக்ரகதாரா, நீல சரஸ்வதி என்றும் அழைக்கிறார்கள். துர்கா சூக்தத்திலும் சாக்த தரிசனத்திலும் இந்த அம்பாளை பற்றி குறிப்பிடப்படுகின்றது. காஷ்மீரிலும் உத்தர பாரதத்திலும் இந்த அன்னையை வழிபட்டாலும் தெற்கில் தாராதேவியின் வழிபாடு இருந்ததை ரமண கீதையில் இருந்து நாம் அறிந்து கொள்வோம். அமிர்தம் வேண்டி தேவர்களும் அசுரர்களும் கடலில் மலையை கொண்டு கடையும் போது முதலில் வந்த ஆலகால விஷத்தை ஈஸ்வரன் உண்ணும்போது அவருக்கு சக்தியாக இருந்தது இந்த தாராதேவியே. அதனாலேயே அந்த தேவியின் தலையில் அக்ஷோப்யர் என்னும் ரிஷி நாகமாக இருப்பதாக கூறப்படுகின்றது. இந்த தேவியை வணங்குவதால் கலையும் வாக் விலாசமும் கவிதா சக்தியும் கிடைக்கின்றது. கலைகளை தருவதால் நீல சரஸ்வதி என்றும், உக்கிரகமான ஆபத்துக்களிலிருந்து மீட்பதால் உக்ரதாரா என்றும், சுகத்தையும் மோட்சத்தையும் தருவதால் தாரா என்றும் கூறப்படுகிறாள். தாராதேவி பார்ப்பதற்கு குள்ளமாகவும் ஒரு காலை நீட்டியும் இன்னொரு காலை மடக்கியும் வைத்து கொண்டிருப்பாள். இன்னொரு கையில் கத்தி, கத்திரிக்கோலும் நீலோத்பல புஷ்பமும் கபாலத்தையும் தாங்கி இருப்பாள். தலையில் வெள்ளை கபாலங்களை தரித்து கொண்டு அக்ஷோப்யர் என்னும் நாகத்தை வைத்துக்கொண்டு புலித்தோலை அணிந்து தோன்றுவாள் என அவளின் தியான ஸ்லோகம் சொல்கின்றது. இந்த அம்பிகையை வழிபடுபவர்கள் பொய் பேசாமலும் வேதத்தை அத்தியனம் செய்தும் நல்லது கெட்டது இன்பம் துன்பம் அனைத்தையும் ஒரே பார்வையில் பார்த்து இந்த தாராதேவியை வழிபட்டு அன்னையின் அருளை பெறுவோம். நவராத்திரியினுடைய 7ஆம் நாள் அன்றைய தினம் சாம்பவி துர்க்கை என்கின்ற வகையிலே அன்னையை நாம் பூஜிக்கின்றோம். 8 வயது சிறுமியை நாம் பிராமி மாகேஸ்வரி என்கின்ற வகையிலே அன்னையை நாம் வழிபடுகிறோம். நறுமண மலர்களால் கோலமிட்டு தாழம்பு மற்றும் தும்பை மல்லிகை பூக்களால் அர்ச்சனை செய்ய வேண்டும். எலுமிச்சம்பழம் சாதமும் பழ வகைகள், வெண்பொங்கல், கொண்டைக்கடலை சுண்டல், பாதாம், முந்திரி பாயசம், பட்டு புட்டு போன்றவற்றை நாம் செய்து அன்னைக்கு படைப்பதன் மூலம் அன்னை நமக்கு அனுக்கிரகம் செய்கிறாள். அன்றைய தினம் பிலகரி ராகத்திலே பாடி பூஜிக்க வேண்டும். இதனால் நாம் வேண்டிய வரம் கிடைக்கும். தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி.